இருக்கிறது பார்த்தாயா? ஆமாங்க. காலையில கதிரவன் உதயமாகும் போது காலையிலே உதயமாகக்கூடிய கதிரவன் உதயமாகும் போது சூரிய பகவான் ஆகப்பட்டவர் எத்தன்மையான பிரகாசத்தோடு உதித்துக் கொண்டு வருகிறாரோ அதே போன்று அதற்கும் மென்மையாக என்னுடைய முடியாகப்பட்டது அத்தன்மை போன்று ஜொலித்து இருந்தாலும் மேலும் நான் எப்படி வருகின்றேன் தெரியுமா மாதவன்? गगने श्रीरत्न नाने पोलगा पोलगा गिररत्न नाने पंडिता गिररत्न नाने पंडिता सयने श्रीरत्न नाने पोलगा पोलगा सभा रत्न नाने पंडिता இதற்கு பொருள் தெரியுமா உனக்கு? ஐயா சொன்னால் தெரியுங்க மாதவன். ஐயா ககனம் என்று சொல்லக்கூடியது இந்த ஆகாயம். ஆகாயம். இந்த ஆகாயத்திலே எத்தனையோ விண்மீன்கள் எல்லாம் இருக்கிறது. அத்தனை இருந்தும் காலையிலே உதயம் ஆகக்கூடிய சூரிய பகவான் ஆகப்பட்டவன் உதயம் ஆகும் போது அந்த வானத்திற்கு அதுவே ஒரு ரத்தினமாகும். ஆமாங்க. சூரிய பகவான் ஆகப்பட்டவர் உதித்தால் அதுவே ஒரு ரத்தினமாகும். அதுவே ஒரு ரத்தினமாகுமா? சயனே ஸ்ரீரத்னானை பாலகா. ஆமா. சயனம் என்று சொல்லக்கூடியது ஒரு பஞ்சனை. ஒரு பஞ்சனை. அந்த பஞ்சனை மீது பஞ்சனையிலே ஒரு 16 வயது உடைய வாலிபனும் 16 வயது உடைய வாலிப புருஷியும் இருவரும் படுத்து உறங்கினால் அந்த பஞ்சனைக்கு அதுவே ஒரு ரத்தினம். அந்த பஞ்சனைக்கு அது ஒரு ரத்தினமாகும். கிரக ரத்தினானே பாலகா. ஆமா. கிரகம் என்று சொல்லக்கூடியது ஒரு வீடு. அந்த வீட்டில் மழலை என்று சொல்லக்கூடிய குழந்தை, ஒரு சின்ன குழந்தை தத்தி தவந்து நடந்து வந்து முட்டி போட்டு விளையாடி கொண்டிருந்தார்.
அந்த வீட்டிற்கு அதுவே ஒரு ரத்தினமாகும். அந்த வீட்டுக்கு அது ஒரு ரத்தினமாகும். அது போன்று சபா ரத்தினானேன் பண்டிதா. ஆமா. சபா என்றால் இந்த மாபெரும் சபை. இது மாபெரும் தெய்வீக சபை. தெய்வீக சபை. இந்த தெய்வீக சபையில் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைஞானம், 96 தத்துவம், 108 ஆகமம், இப்படி கற்றுள் அந்த ஒரு குரு பெரியோர் இருந்தால் இந்த மாபெரும் சபையில் அமர்ந்திருந்தால் அதுவே ஒரு ரத்தினமாகும். இந்த சபைக்கு அதுவே ஒரு ரத்தினமாகும். இந்த சபைக்கு அதுவே ஒரு ரத்தினமாகும். அதுவே ஒரு ரத்தினமாகுமா? ஆமா. அது போன்று கார்மேக வண்ணன் எனும் கமல கண்ணனை தன்னுடைய இருதய கமலத்தில் தியானித்துக் கொண்டு இந்த பூலோக பக்தர்கள் மனம் கழிக்க இந்த பிரகலாதனானவன் உதயம் ஆகி கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் அனுதினமும் தந்தை சொல் பிரகாரம் நாம் பாடசாலைக்கு செல்வது வழக்கம். ஆனால் இன்றைய தினமும் ஏதோ காலதாமதம் ஆகிவிட்டது. ஆகினாலே நாம் சென்று ஆசிரியர் சந்திப்போமா? புறப்பட்டு போகலாம். ஆசிரியர் சொல்லிட்டாருங்க. அப்படியா? ஆமா. புறப்பட்டு போகலாம். என்னுடைய பாதாரத்தை சீரோடு பணிந்ததால் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் குருவே. நீ வாழ்வு